ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு அடிக்கிற வெயிலுக்கு கூலான சூப்பர் டேஸ்டியான ஈஸி ஹோம்மேட் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டுக்கு ஐஸ்கிரீமுக்கு தேவையான ஸ்ட்ராபெரிஸ் 250 கிராமை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை மிக்ஸி ஜார் ஒன்றில் சேர்த்து இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியையும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்செடுத்துக்கொள்ள வேணும். இனி இதில் 300 மில்லிலிட்டர் அளவுக்கு ஹெவி விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கிறேன். இதை பீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அளவான பாத்திரம் ஒன்றில் சேர்த்துக்கொள்கிறேன். ஐஸ்கிரீமோட திக் கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் பீட் பண்ணிக்கொள்ள வேணும். நார்மல் விப்பிங் க்ரீமை விட ஹெவி விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணினா குறைவான டைமில் பீட் பண்ணி கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் 1 மினிட்டுக்கு பீட்டரை ஸ்லோவில் இருந்து மீடியம் வரைக்கும் வச்சு பீட் பண்ணி கொள்கிறேன். அடுத்த 2 மினிட்ஸுக்கு பீட்டரை மீடியத்தில் இருந்து ஹை வரைக்கும் வச்சு பீட் பண்ணி கொள்ள வேணும். டோட்டலாக 3 மினிட்ஸில் க்ரீம் டபுள் ஆகி திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குது. பீட் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கும்போது பீட்டர்லேருந்து விழாமல் இப்படி திக்காக இருக்க வேணும். திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே 150 மில்லிலிட்டர் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கொள்ளுவோம். கண்டென்ஸ் மில்க் சேர்த்த பிறகு எல்லாம் சேர்ற மாதிரி லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டா போதும். ஆல்ரெடி அரைச்செடுத்த ஸ்ட்ராபெர்ரி பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ள வேணும். 50 கிராம் அளவுக்கு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்த ஸ்ட்ராபெர்ரிஸையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இனி பீட் பண்ண தேவையில்லை, மிக்ஸ் பண்ணி விட்டு கொண்டா போதும். எல்லாம் மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிட்டது. இனி ஒரு கண்டெய்னரில் ஊற்றி எடுத்துக்கொள்ளுவோம். இவ்வளவுக்கும் 1 லிட்டர் அளவான கண்டெய்னர் போதுமானது. அதோட இன்க்ரீடியன்ஸோட டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், தேவையண்டா பார்த்து கொள்ளலாம். கேப் ஏதும் இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கொண்டு பொலித்தீனால் கவர் பண்ணி மூடியால் மூடி ஓவர்நைட் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். 12 ஹவர்ஸுக்கு பிறகு ஐஸ்கிரீம் செட் ஆகி ரெடி ஆகிட்டுது. வாவ், சூப்பர் டேஸ்டியான க்ரீமியான ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம் ரெடி ஆகிட்டுது. அப்படியே ஒவ்வொரு ஸ்கூப்பாக எடுத்து வச்சு ஸ்ட்ராபெர்ரிஸால் கார்னிஷ் பண்ணி கொள்ளலாம். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஸ்ட்ராபெர்ரிஸு சேர்த்துருக்கிறதால அதோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சூப்பரான டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.